அதிமுகவுடன் கூட்டணி திடீர் முடிவை எடுத்தார் பிரேமலதா. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதன் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் வரைக்குமே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம், அதே போல சட்டப்பேரவை கூட்டத்தொடர், அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என தற்சமயம் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளை பூரா தீவிரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னே கூட. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேமுதிக மட்டும் இதுவரைக்கும் எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள், அதாவது திமுகவின் பக்கம் சாய போகிறார்களா, அதிமுக அல்லது விஜயின் பக்கம் சாய போகிறார்களா அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியாத ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக தற்சமயம் அந்த கூட்டணியில் இருந்து விலகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு, அதாவது விலகிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவும் கொடுக்கவில்லை என்றாலும் மற்ற கட்சியுடன் கூட்டணிக்கு இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படி இதுவரைக்கும் செய்திகள் என்பது வெளியாகிறது. ஆனால் பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஜனவரி மாதம் கடலூரிலே நாங்கள் மாநாடு போடுகிறோம், அந்த மாநாட்டிலே தான் எங்களுடைய கூட்டணி பற்றின அறிவிப்பு, நாங்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யார் யார் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற அனைத்து விதமான தகவலையும் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நமது பிரேமலதா அதிரடியான அறிவிப்புகளையும் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா, பொருளாளர் LK சதீஷின் தாயார் அம்சவேணி கடந்த வாரம் காலமாயிலே சதீஷ் வீட்டிற்கு நேரடியாக சென்ற SP வேலுமணி ஆறுதலிக்கிறார். மேலும் அம்சவேணியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலியும் இருந்தார். பின்னர் 20 நிமிடங்கள் தனியாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அப்போது அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரவதோடு விரைவாக முடிவை அறிவிக்குமாறு SP வேலுமணி நமது பிரேமலதாவிடம் கூறியதாக தற்சமயம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலாவிருக்கிறது. அதாவது SP வேலுமணி சமீபத்திலே விஜயகாந்துடைய மனைவியுடைய தாயார் பிரேமலதாவுடைய தாயார் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு நமது SP வேலுமணி நேரடியாகவே சென்று அஞ்சலி செலுத்தி இருந்தார். அதன் பின்பு பிரேமலதாவுடன் 20 நிமிடங்கள் தனிப்பட்ட முறையிலே பேச்சுவார்த்தை என்பது இருந்தார். அந்த பேச்சுவார்த்தையிலே அதிமுக கூட்டணிக்குள் வாருங்கள், அந்த முடிவை மிக விரைவாகவே அறிவியுங்கள் அப்படி அதற்குரிய பேச்சுவார்த்தையும் தற்சமயம் பேசப்பட்டதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. அதன் அடிப்படையிலே கண்டிப்பாக தேமுதிக அதிமுக கூட்டணிக்குள் தான் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான். அதற்குரிய முழு அறிவிப்புகளும் மிக விரைவாகவே தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் அதிரடியாக அறிவிக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வருகிறது. எது எப்படி இருந்தாலும் அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை பயன்படுத்தினால் அடுத்த 5 ஆண்டுகள் தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையப் போகிறது அப்படின்னே கொள்ளலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணணும். அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.